கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை இன்று காலை பல்லடம் மாதப்பூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த காட்சிகளை காணலாம். ஒரு பைசா கொடுக்காம இலவசமாக பைப்பு மூலமாக தண்ணீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. ஆனா எனக்கு அப்படி இல்லைங்க. ஏன்னா மேலே இருந்து மோடி ஐயாவுடைய பிரதிநிதியை பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அதெல்லாம் இந்த ஊரில் நீங்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. பைப்பு மூலமாக குடி தண்ணீர் வர வேண்டும். எங்களுக்கு யாரும் மத்திய அரசினுடைய எந்த திட்டமும் கூட இடைத்தரகர் யாரும் பணம் வாங்காம வரணும். அப்படி அதையெல்லாம் செயல்படுத்தணும். உதாரணத்துக்கு இந்த பகுதி எடுத்துக்கங்க ஐயா, பொங்கலூர் பக்கத்துல போனீங்கன்னா இந்த பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் மோடி ஐயாவுடைய மருந்தகம் இருக்கு. மோடி மருந்தகம் ஒரு தனியார் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா 100 ரூபானா மோடி மருந்தகத்துல வாங்கினீங்கன்னா 20 ரூபா. அதனால உங்களுக்கு உறுதி சொல்லுகின்றோம், பல்லடம் சட்டமன்ற தொகுதியில அடுத்த 100 நாட்கள் ஜூன் 4ஆம் தேதி நம்முடைய தேர்தல் ரிசல்ட் வருது. அதுல இருந்து 100 நாள்ல மோடி மருந்தகம் 5 கொண்டு வருவோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் மோடி மருந்தகம் 5 கொண்டு வருகின்றோம். எங்கே நீங்கள் பார்த்தாலும் கூட நம்ம மத்தவங்க மாதிரிங்கம்மா 5 வருஷத்துல செய்வோம்ல இல்ல, எல்லாம் 100 நாள் 200 நாள் தான். நீங்க கரெக்டா எண்ணி கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கலாம். காரணம் நம்முடைய ஆட்சி இருக்கும் பொழுது அதை நம்மால் செய்ய முடியும் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றோம். இது போன்ற நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்யணும். குறிப்பாக இந்த பகுதியில் இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஆழப்படுத்த வேண்டும். வறட்சி பாருங்க, இந்த ஊருக்குள்ள வறட்சி வந்ததே இல்லை, வறட்சி வர ஆரம்பித்து விட்டது. இன்னும் அடுத்த மாசம் தண்ணீர் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்களை எல்லாம் சுத்தம் செய்து நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி ஆழப்படுத்தி அதுல ஜல்ஜீவன் பைப் கனெக்ஷனை போட்டு அந்த சுத்தப்படுத்திய நீர் நம்முடைய வீட்டிற்கு குடிப்பதற்கு கொண்டு வர வேண்டும். இந்த திட்டங்களை எல்லாம் கீழே இருந்து ஒருவர் பார்த்து செயல்படுத்த வேண்டும். அதையும் உங்களுக்கு செய்து கொடுப்போம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நாம எல்லாம் போறோங்க. 2014 மோடி ஐயா ஆட்சி வந்த பொழுது ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாயாக இருந்தது. ஒரு நாள் சம்பளம் 174 ரூபாய். இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஒரு நாள் சம்பளம் என்பது 319 ரூபாய். 319 உயர்த்தி இருக்கின்றோம். 284 இருந்துச்சு. 10 நாளைக்கு முன்னாடி 319 உயர்த்தி இருக்கிறோம். 284 ரூபாய் இருந்துச்சு போன 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஐயா இன்னைக்கு 319 உயர்த்திக்கிட்டே தான் இருப்போம். 500 ரூபாய்க்கு வேகமா வந்துடும். அந்த அளவுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கட்டும், உள்ளூர் பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் கூட தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு அரசு மோடி ஐயா அரசு தான். 100 நாள் வேலை வாய்ப்புல நம்ம வாங்குற எல்லா சம்பளங்கம்மா 60,000 கோடி ரூபாய் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. 60,000 கோடி ரூபாய் மோடி ஐயாவுடைய பணம். ஒரு பைசா கூட மாநில அரசு கிடையாது. அதனால் இது நடக்கின்ற தேர்தல் என்பது மத்திய தேர்தல். மேலே யாரு பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. மோடி ஐயா மட்டும்தான் வரப்போறாங்க. 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறாங்க. மோடி ஐயாவுடைய அன்பும் ஆதரவும் பெற்ற உங்களுடைய அன்பு மகன், உங்களுடைய வீட்டினுடைய செல்ல பிள்ளை அந்த அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து, குறிப்பாக இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வளர்ச்சியை கண் முன்னால் நீங்க பார்க்கணும். இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, நிறைய திட்டங்களை கொண்டு வரணும், வளர்ச்சியை கொண்டு வரணும். வேறு பகுதியில் பாத்தீங்கன்னா பல்லடத்தை பொறுத்தவரை விவசாயம் ஒரு கண்ணு, விசைத்தறி ஒரு கண்ணு. விசைத்தறி பகுதிக்கு போகும்போது அதையும் நான் பேசுறேன், என்ன திட்டம் நாம் வைத்திருக்கின்றோம் என்று. அதனால் நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. முதல் பகுதி இங்கிருந்து ஆரம்பிக்கின்றோம். இது வெற்றிகரமான ஒரு பயணமாக அமையும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. ஆதரவோடு வந்திருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம என்னன்னா, உங்களுக்கு இந்த அண்ணாமலை என்னுடைய உழைப்பை கொடுக்கின்றேன், என்னுடைய அன்பை கொடுக்கின்றேன். 365 நாட்களும் உங்களுக்காக நான் இருக்கின்றேன். ஆனால் யாருக்கும் பணம் கொடுக்க போவதில்லை என்றுதான் அந்த தேர்தல் பிரச்சாரமே நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். காரணம், ஒரு மனிதனை நாம் மலிவுபடுத்தக்கூடாது. ஒரு மனிதனை மலிவுபடுத்தி நாம் அவர்களுடைய வாக்கை எடுத்து அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடாது என்பதற்காக யாரையும் நான் கொச்சப்படுத்த விரும்பவில்லை. எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கின்றேன். எல்லா மனிதர்களையும் என்னுடைய தந்தை தாயாக பார்க்கின்றேன். எல்லோரையும் என்னுடைய உறவினர்களாக பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சேவகனாக வர வேண்டும் என்று பார்க்கின்றேன். மற்ற கட்சிகளில் இருந்து வேறுபட்டு இருக்கின்றேன். 33 மாத காலமாக என்னுடைய செயல்பாட்டை பார்க்கிறீங்க. எதிர்த்து நின்று துணிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாற்றம் வர வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும், இந்த தேர்தலில் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று மட்டும் அர்த்தம். அதை நீ பார்த்துட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். அதே நேரத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கும் கூட நாம் உறுதி கொடுத்திருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். இதை நீங்க கோயம்புத்தூர் போய் தான் பார்க்கணும் இல்லைங்க. ஒரு சட்டமன்றத்திற்கும் நம்முடைய அலுவலகம் இருக்கும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இடத்துல பாத்தீங்கன்னா 500 இடத்துல இ சேவை மையத்தை அமைப்போம். 500 இடத்துல கம்ப்யூட்டரோட ஆளுங்க இருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்தா போது, பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க. அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்திலே நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கின்றார்.
மிக முக்கியமாக நம்முடைய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லி